பிரைஸ் லார்ட். நான் டெபோரா இயேசுவை மரவர்ணத்திலிருந்து. இயேசு உங்களோட பேசுற வார்த்தை ஆதியாகமம் 13:16 உன் சன்னதியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஆமேன். இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன் அப்படின்னா, இதே வசனத்தோட காப்பியா இன்னொரு வசனத்தை நம்ம இதே அதிகாரத்துல பார்க்கலாம். அதாவது ஆதியாகமம் 28:14 சொல்லப்பட்டிருக்கும், உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும். இங்க தூளை போல் பெருக பண்ணுவேன். அந்த இடத்துல தூளை போல் இருக்கும்ன்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த வசனத்தை எனக்கு அதாவது Genesis 28:14 என்னோட சர்ச்சோட வாக்கு தத்துவம் ஜனவரி மந்த் அந்த வசனத்தின் படிதான் இப்போ வரைக்கும் ஆண்டவர் நடத்துறாருங்களே, இனிமேலும் நடத்துவாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை. வாக்கு தத்துவம் சும்மா கிடையாது. அந்த ப்ராமிஸ் வேர்டு ஆண்டவர் உங்களோட நோக்கி பேசிட்டாருன்னா அது உங்களுக்கு தான். நீங்க கெட்டியா கிராப் பண்ணி பிடிச்சுக்குன்னு தினமும் அதை டிக்ளேர் பண்ணும்போது நிச்சயமா அதன்படிதான் நடக்கிறத நீங்களே உங்க கண்ணெல்ல ஆண்டவர் ஃபீல் பண்ண வைப்பார். ஸோ இன்னைக்கு இந்த வசனத்தோட உங்களோட பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்லுறாருன்ற நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இன்றைக்கு நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னா, என்னோட ஜெனரேஷன் கத்தருக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்னோட ஜெனரேஷன் இதோட ஸ்டாப் ஆகுது, ஏன்னா எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்ற நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தை இந்த வசனத்தை நீங்க டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமோடோ அதாவது யாக்கோபோடோ இந்த வார்த்தைகள் பேச ஆண்டவர் வல்லவரா இருக்காருன்னா, நமக்கும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்காரு. நம்ம பேச பேச பேசதான் அது நடக்கும். ஐயோ நடக்கலையேன்னு நம்ம சொல்லி உட்காராம, அன்னைக்கு சொன்னார்ல நடக்கும், அதே ஆசீர்வாதம் இப்பவும் எனக்கு நடக்கும்னு சொல்லி நீங்க ஸ்ட்ராங்கா டிக்ளேர் பண்ணுங்க. உங்களோட சன்னதிய ஆண்டவர் பெருக பண்ண அவரால் கூடும் என்பதை நானும் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சு அப்படிப்பட்ட விசுவாசத்தோட நம்ம இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணி நம்மளோட சன்னதிகளை பெருக பண்றதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? நன்றி தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாததே அப்பா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க வசனப்படி நிச்சயமா எங்களோட சன்னதிகளை நீங்க தான் பூமியின் தூளை போல ஆக்கணும். வேற யாரும் மாத்த மாட்டாங்க இசப்பா. நாங்க அப்படியே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க இந்த வசனப்படி எங்க வாழ்க்கையில செய்யுங்க. துதிக்கிற மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.